ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் கரெக்டான டைமில் சூப்பர் டாஸ்க்கை கொடுத்துருக்காரு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு. என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா ரேங்கிங் டாஸ்க் தான். யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க, யார் யார் எந்தெந்த இடத்துல ஆசைப்படுறாங்க, அவங்கள எப்படி அவங்க நினச்சிக்கிறாங்க, நம்ம தான் டாப்பில் இருக்கோன்னு சில பேர் நினச்சின்னு இருப்பாங்க. அவங்களெல்லாம் மண்ணை கவுற மாதிரி ரேங்கிங் டாஸ்க்கை கொண்டு வந்துட்டார் பிக் பாஸ். இந்த டாஸ்க்குக்காக 3 பேரை கூப்பிடுறார் கன்ஃபெஷன் ரூமுக்கு பிக் பாஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி, அமித், விக்ரம் தான் 3 பேரையும் கூப்பிட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 9 தொடங்கி 39 நாள் ஆயிடுத்து. இந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கு நீங்க தான் ரேங்கிங் பண்ண போறீங்க. உள்ள மொத்தம் 14 பேர் இருக்காங்க. அதுல யார் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு வரிசையா நீங்க தான் வந்து ரேங்கிங் பண்ண போறீங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய நம்பர் அங்க போட்டு நீங்க ஓடி போய் உங்களுக்கான ரேங்கிங்கை நீங்களே சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஆனா இந்த வாட்டி வித்தியாசமா பண்றன்ற பேர்ல 3 பேரையும் நல்லா ஏத்தி விட்டு இங்க கரெக்டா ரேங்கிங் பண்ணீங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறார் பிக் பாஸ். சோ இவங்க 3 பேரும் ரேங்க் பண்றதுனால பயங்கர பிரச்சனை வெடிக்கும் இந்த வீட்டுல. பிக் பாஸ் பாத்தீங்கன்னா ரேங்கிங் ஆர்டர் வந்து முதல் இடத்துல இருக்கிற நம்பர் ரொம்ப மெச்சூரிட்டியா இந்த வீட்டுல சூப்பரா விளையாடக்கூடிய ஆளா பார்த்து நீங்க வரிசையா ரேங்கிங் பண்ணணும். கடைசியா இருக்கிற 14வது ரேங்கிங்க இந்த வீட்டுல ரொம்ப சைல்டிஷா குழந்தைத்தனமா யார் விளையாடுறாங்களோ அவங்கள வந்து அந்த மெச்சூரிட்டி லெவல் பார்த்து நீங்க அந்த இடத்துல வைக்கணும். ஃபர்ஸ்ட் மெச்சூரிட்டி லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியா இறங்கி லாஸ்ட்ல குழந்தைத்தன்மையோட இருக்கிற சட்டை தான் நீங்க வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா ஏத்தி விட்டு அனுப்பி வச்சிருக்கிறார் பிக் பாஸ். அந்த அடிப்புல பாத்தீங்கன்னா அந்த 3 பேரும் சேர்ந்து ஒருத்தவங்க சேர்ந்து ஏன் இப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா கனி சொல்றத தான் இவங்க 2 பேருமே கேட்பாங்க. நம்ம அமித் மாமா ஒரு டம்மி மாமா, கனி என்ன சொல்றாங்கன்னா ஊன்னு தலையாட்டிக்குவாரு. விக்கல்ஸ் என்னடா ஆமா சாமி போடுவாங்க கனிக்கு. ஸோ கனி என்ன முடிவு பண்றாங்களோ அதை தான் அங்க வந்து ரேங்கிங்கா வருஷப்படுத்த போறாங்க. ஸோ அப்படி வருஷப்படுத்தினதுல ஃபர்ஸ்டா வரவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சபரியை தான் ஃபர்ஸ்டா வந்து ரேங்கிங் பண்றாங்க. 2வது இடத்துல சுபிக்ஷாவை நிப்பாட்டி இருக்காங்க. 3வது இடத்துல கெமி, 4வது இடத்துல சாண்ட்ராவை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. 5வது இடத்துல பிரஜன், புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பக்கத்துல வந்துட்டாங்க. 6வது இடத்துல வியானா, 7வது இடத்துல அரோரா, 8வது இடத்துல ரம்யா, 9வது இடத்துல திவ்யாவை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. 10வது இடத்துல கமருதீன், 11வது இடத்துல வினோத் அவர்கள், 12ல எஃப்ஜே அவர்கள், 13வது இடத்துல விஜய பார்வதி, 14வது இடத்துல அதாவது குழந்தை மாதிரி விளையாடுற கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா திவாகர், இவரை நிக்க வச்சிருக்கிறாங்க. ஸோ எப்படியெல்லாம் வந்து அவங்க திட்டமிட்டு இப்படி நிக்க வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா. எல்லாம் ஜோடியா நிக்க வச்சுக்கிறாங்க. இதுல சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ரேங்கிங் எனக்கு தகுதியான ரேங்கிங் இல்ல அப்படின்னு சண்டை போடுறாங்க. மக்களுக்கே தெரியும் யாரு சண்டை போடுவாங்கன்னு. விஜய் பார்வதி தான் இந்த 13வது இடத்துக்கு நான் தகுதியானவ இல்ல, இந்த இடத்த நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வளர்க்குறாங்க நம்ம பார்வதி. அடுத்து பாத்தீங்கன்னா ரம்யா, நீங்க 3 பேர் யாரு எங்களை நீங்க ரேங்கிங் பண்றதுக்கு? மக்கள் தானே ரேங்கிங் பண்ணுவாங்க. அடுத்து திவாகர் தான், இவங்களுக்கு பிடிச்சமானவங்களை வந்து டாப் 5ல போட்டுட்டீங்க, குரூப்பிசம் எங்களை தூக்கி கடைசியில போட்டீங்க, எல்லாம் ஃபேவரிசம் பார்த்து பண்றாங்க அப்படின்னு திவாகர் கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு. அடுத்து வியானா, இவங்க கடந்த சில வாரங்களா அதிகமா பேசுறாங்க, கண்டென்ட்டும் கொடுக்குறாங்க, டாஸ்க்லயும் அருமையா பேசியிருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 இடத்த என்னால ஏத்துக்க முடியாது. ஃபர்ஸ்ட் சபரி, செகண்ட் சுபிக்ஷா, தேர்டு கெமி, இந்த 3 பேரையும் இந்த பிளேஸ்க்கு என்னால ஏத்துக்க முடியாது. நானும் இந்த இடத்துக்கு சரியான ரேங்கிங் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வியானாவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வியானா சொன்னது சரிதான். முதல் இடத்துக்கு சபரி சரியான தகுதி கிடையாது. மெச்சூரிட்டி லெவல்ல மட்டும் வீட்டுல இருந்தா பத்தாது, ஏதாவது வீட்டில் நல்லதும் செஞ்சிருக்கணும். சும்மா அங்கேயும் இங்கேயும் போய் பேசுற மாதிரி நடிப்பை போட்டுன்னு இருந்தவங்க எல்லாம் முதல் ரேங்கிங்ல கொடுக்கறது நியாயம் இல்லைன்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். 2வது இடத்துல சுபிக்ஷா, இவங்க எல்லாம் மெச்சூரிட்டி லெவல மட்டும் தான் பாக்குறாங்க, வீட்டில் என்ன பண்ணாங்கன்னு அதை பார்க்க மாட்டாங்க. சுபிக்ஷாவும் 2வது இடத்துக்கு தகுதியானவங்க கிடையாது. 3வது இடத்துல கெமி, சுத்தமா கெமி வந்து அந்த இடத்துக்கு தகுதியானவங்களே கிடையாது. இந்த 3 இடத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மெச்சூரிட்டி லெவல்ல வேணா ஏத்துக்க முடியும். ஆனா வீட்டில் என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன கண்டென்ட்டை கொடுத்தாங்க, எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்தா கண்டிப்பா இந்த 3 பேரும் அதுக்கு தகுதியானவங்க கிடையாது. 4வது இடத்துல சாண்ட்ராவை போட்டிருக்காங்க. ஓகே, அவங்க வந்த உடனே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்ரெட் டாஸ்க் எல்லாம் சூப்பரா பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த இடம் கொடுக்கலாம் தாராளமா. அடுத்து பிரஜன், இவருக்கும் வந்து அந்த இடம் கொடுக்கலாம். அந்த புதுசுல அதிரடி காட்டினாலும் இப்போ யார் எப்படின்னு பொறுமையா கவனிச்சு விளையாடுறாரு. 6வது இடத்துல பாத்தீங்கன்னா வியானா கொடுத்துருக்காங்க, சான்ஸே கிடையாது, இப்பதான் அவங்க விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்கள ஒரு 14வது இடத்துல போடலாம், குழந்தைத்தனமா விளையாடுறாங்கன்னு. 7வது இடத்துல அரோரா,
என்னத்தை இவங்க விளையாண்டாங்க, இவங்களுக்கு வந்து 7வது பிளேஸ்னு தெரியல. விளையாட சொன்னாலும் விளையாட மாட்றாங்க. என்ன ஏன் அந்த வீட்டில் இன்னும் வச்சிருக்காங்கன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்கள கொண்டு போய் 7வது இடத்துல வச்சிருக்காங்க. ஒருவேளை மெச்சூரிட்டி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வேணா அவங்க தகுதியான இடம் அவங்களுக்கு. 8வது இடத்துல ரம்யாவை நிப்பாட்டியிருக்காங்க. இவங்களும் என்னத்தை விளையாடுறாங்கன்னு தெரியல. இவங்களும் கொண்டு போய் 8வது இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா திவ்யா, இவங்களும் வந்த உடனே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 7, 8க்கு பதிலாக அந்த திவ்யாவை தூக்கி முன்னாடி போட்டிருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கமருதீன், இவரும் வந்து இப்போ சரியா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இவரையும் முன்னாடி தூக்கி போட்டிருக்கலாம். தூக்கி 10வது இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. அடுத்து 14வது இடத்துல வினோத், இவரு விளையாடுறத பார்த்தா இவருக்கு சரியான இடம் தான். இன்னும் கூட பின்னாடி தூக்கி போட்டிருக்கலாம். 13வது இடத்த கூட இவருக்கு கொடுத்துருக்கலாம். ஒரு சமயம் நல்லா விளையாடுவாரு, ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அப்படியே தரமட்டமா போயிடுவாரு. சில நேரங்களில் குழந்தைத்தனமாவும் விளையாடுவாரு. ஸோ சரியான இடம் தான் இவருக்கு. 12வது இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவை நிற்க வச்சிருக்கிறாங்க. சரியான இடம் தான் இவருக்கு. குழந்தை பையனா சுட்டித்தனமா இன்னும் விளையாடிட்டு தான் இருக்கா போல எஃப்ஜே. இவருக்கான கரெக்டான பிளேஸை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 13வது இடத்துல பார்வதியை போட்டாங்க. பார்வதி இந்த இடத்துக்கு தகுதியானவங்களே கிடையாது. அவங்கள போய் குழந்தைத்தனமா லோ மெச்சூரிட்டி லெவலில் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு 13வது இடத்துல போட்டது தப்பு. சூப்பராக கன்னிங் கேம் விளையாண்டு இருக்கிறாங்க நம்ம பார்வதி. அவங்க இந்த இடத்துக்கு சரியானவங்களே கிடையாது. அவங்கள தூக்கி முன்னாடி போட்டிருக்கணும். அடுத்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் 14வது இடத்துல வந்து தள்ளப்பட்டிருக்கிறார். சரியான இடம்னு சொல்லலாம். அவர் மனசுல அவர் டாப்ல இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் 14வது இடம் என்பது லாஸ்டான பிளேஸ். இன்னும் எவ்வளவு லாஸ்டா இருக்குதோ அந்த இடத்துல தான் அவர் போட்டிருப்பாங்க. மக்களே, இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் உங்க கையில நான் ஒப்படைக்கிறேன். வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு 14வது கொடுத்தது சரியா தவறான்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.